அந்த மிரட்டுற நபர் வந்து இந்த மாரி கண்மணிக்கும் எனக்கும் வந்து இந்த மாரி தவறான ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு சொன்னோனே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து என்னப்பா சொல்ற? அப்படின்னோனே, வேணா நீங்க கண்மணிய கேட்டு பாருங்க. அது உண்மையா இல்லையான்னு அவளே சொல்லுவா. கல்யாணத்துக்கு முன்னாடி அவளுக்கும் எனக்கும் லவ் இருந்தது. அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு போயின அப்புறம் இப்பவும் தொடருது எங்களுக்குள்ள. கண்மணி தான் ஃபங்ஷனுக்கு என்ன வர சொன்னா அப்படின்ற மாரி சொல்றாரு. அத கேட்டு செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க எல்லாரும். உடனே கண்மணி இது என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அதிர்ச்சி ஆயிடுறாங்க. எல்லாருமே அதிர்ச்சியா அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ வந்து செம்ம டென்ஷன் ஆயிடுறாரு நம்ம அன்பு. நீ சொல்கிறதெல்லாம் நம்புறதுக்கு நான் யாருன்னு நினச்சேன். கண்மணி பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். அவளுக்கு இந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது. அவள் அப்படி பண்ணுற ஆளும் கிடையாது. தேவையில்லாமல் கண்மணி பற்றி தப்பாக பேசினேன், உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகி அப்படியே சட்டை பிடிக்க போகிறாரு. உடனே ஸ்வேதா வந்து அன்பு நிறுத்து போது முதல்ல அப்படின்றாங்க. உடனே வந்து என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியுமா? இவன் சமையல் கட்டில் நின்று கண்மணி கூட பேசுகிறத நாங்கள் பார்த்தோம். அதே மாதிரி கண்மணி இவன் வீட்டுக்கு போயிருக்கா. அதுக்கு எல்லாத்துக்கும் எங்ககிட்ட ப்ரூஃப் இருக்குது, நாங்கள் வேணால் காட்டுறோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. பார்த்தீங்களா, எல்லாரும் பார்த்துக்குங்க கண்மணி எப்படிப்பட்டவனு இப்போவாது எல்லாரும் புரிஞ்சுக்குங்க அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்ட பவிக்கு ஒன்றுமே புரியல, என்ன நடக்குதுன்னே தெரியல. அப்படியே அப்படியே ஒன்றும் புரியாமல் இருக்காங்க. இங்கே பாருங்கள், யார் என்ன காட்டினாலும் சரி, என்ன ப்ரூஃப் எடுத்து காட்டினாலும் சரி, என்ன வீடியோ காட்டினாலும் சரி, நான் அதை நம்பவே மாட்டேன். கண்மணி பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். அவள் இப்படிப்பட்ட ஆளே கிடையாது. இவன் நல்லா போய் சொல்கிறான். 4 அடி அடித்தா இவன் உண்மையை சொல்லிவிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு கை உங்க வராரு. உடனே பாட்டியும் வந்து உடனே வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க அப்பாவும் வந்து சேர்ந்து நம்ம அன்போட அப்பாவும் சேர்ந்து நிறுத்துறியா, அவன் இவ்வளோ சொல்கிறான், ப்ரூஃபெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கவங்களாம் காட்டுறாங்க, அப்போ கூட நீ நம்பாமல் இப்படி பண்ண எப்படி எப்படி அன்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, கண்மணி பற்றி எனக்கு தெரியும்னு அர்த்தம். கண்மணி அப்படிப்பட்டவ இல்லைன்னு அர்த்தம். யார் என்ன சொன்னாலும் நீங்கள் விஷயத்துக்கும் பேசுவீங்களா? கண்மணி பற்றி உங்களுக்கு தெரியாது அப்படின்னோடனே கண்மணி வந்து அப்படியே பார்க்குறாங்க. அவங்களுக்கு அழுகையாக வருது, மனசு கஷ்டமாகுது. கண்மணி அப்படிப்பட்டவ கிடையாது. தேவையில்லாமல் அவள் மேலே இவன் பழிய போடுறான். இவளை நான் சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு அடிக்க போகிறாரு. உடனே எல்லாரும் தடுக்கிறாங்க. நிறுத்துறீங்களா அப்படின்றாங்க பவி. எல்லாருமே அதிர்ச்சியாக பவியை பார்க்குறாங்க. இப்போ என்னம்மா நீ ஏமா கத்துற அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள்லாம்? யாராவது எதோ சொன்னால் உடனே நம்பிடுவீங்களா? வந்து உங்களுக்கு தெரியாதா கண்மணி அக்கா எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பவி சொல்கிறாங்க. இங்கே பார் பவி, நீ இப்போ வந்தவ, உனக்கு என்ன தெரியும் கண்மணி பற்றி? அதனால் கண்மணி மோசமானவ, என் தம்பிக்கு துரோகம் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க மயூரி. உடனே ஸ்வேதாவும் ஆமாம்மா, நாங்கள்லாம் நேரில் பார்த்தோம், இவன் சொல்கிறதெல்லாம் உண்மை தான் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அப்படியே பார்த்துக்கன்னு, இங்கே பாருங்கள், தேவையில்லாம் பேசாதீங்க. பவி உனக்கு ஒன்றும் தெரியாதுமா, இந்த கண்மணி இப்படிப்பட்டவ தான். இந்த மாதிரி சாதாரண குடும்பத்தில் வந்தவங்களாம் இந்த மாதிரி கேவலமான விஷயத்தை தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் சொல்கிறாங்க. இதையெல்லாம் கேட்டு வேணா அமைதியாக நிற்கிறாங்க. ஒன்றுமே புரியாமல் வந்து அப்படியே வந்து டென்ஷனாக நிற்கிறாரு அன்பு. உடனே அன்பு சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், கண்மணி மேலே தேவையில்லாமல் வந்து பழியை வாரி போடாதீங்க. இவன் சரியில்லை, இவனை 4 சாத்துனா எல்லாம் சரியாகும். டே எவ்வளோ தைரியமாக இருந்தால் கண்மணி மேலே பழியை போடுவா அப்படின்னு சொல்லிட்டு அன்பு அடிக்க போகிறாரு. உடனே எல்லாரும் வந்து நிறுத்துறீங்களா, கண்மணி மரியாதை வீட்டை விட்டு வெளியே போய் இந்த அசிங்கத்தெல்லாம் எங்கள் குடும்பம் தாகாது. அன்பு உன்னை வேணால் நம்பலாம், ஆனால் நாங்கள் யாரும் உன்னை நம்புறதுக்கு தயாராக இல்லை. மரியாதை வீட்டை விட்டு வெளியே போ. உன்னை மாதிரி அசிங்க பிடிச்சவெல்லாம் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது. கரெக்டாக சொன்னீங்க பாட்டி, இவெல்லாம் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மயூரியும் ஸ்வேதாவும் சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வந்து எப்படியாவது வீட்டை விட்டு வெளியே போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக அப்படியே வெண்ணிலா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. உடனே வந்து பவி வந்து யார் வீட்டை விட்டு வெளியே போனா, அப்படி வெளியே போகணுன்னா நான் தான் வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பவி சொல்கிறாங்க. அதை கேட்டு எல்லாம் அதிர்ச்சியாக பவியை பார்க்குறாங்க. நீ என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க நம்ம அன்போட அம்மா. ஆமாங்க, இவன் இப்போ வந்து கண்மணி அக்காவுக்கு தெரிஞ்சவன் கிடையாது, எனக்கு தெரிஞ்சவன் தான் அப்படின்னோடனே எல்லாம் அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. உடனே அந்த மிரட்டுற நபரும் அப்படியே முறைச்சி பார்க்குறேன். என்ன பார்க்குற, உனக்கு நான் பயப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு தானே இப்படி பண்ணிகிட்ருக்க, உனக்கும் கண்மணி அக்காவுக்கும் என்ன சம்மந்தம்? தேவையில்லாமல் எதுக்காக அவங்களே இதில் இழுக்கிற? நானும் நீ தானே சம்மந்தப்பட்டோம், எதுவாக இருந்தாலும் நீ என்கிட்ட தானே பேசணும். கண்மணி அக்கா உனக்கு என்ன பண்ணுவான், கண்மணி அக்கா என்ன பண்ணாங்களா, அவ்வளோ தான் இவ்வளோ பிரச்சனை, அவள் தான் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. உடனே வந்து அக்கா எனக்கா நடந்தது, எதுக்காக இவன் வந்து உங்கள் பேரை சொல்கிறான், சொல்லுங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு, உடனே பவி நீ அமைதியாக இருப்பவி அப்படின்னா அதெல்லாம் இருக்க முடியாதுக்கா. இங்கே பாருங்கள், எல்லாருக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன், இவன் தான் என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு. முன்னாடி இவனை நான் விரும்பினேன், ஆனால் இவன் மோசமானவன் தெரிஞ்சு நான் இவங்கிட்டேருந்து விலகிட்டேன். இது அப்பா அம்மாவுக்கும் தெரியும். ஆனால் அதை தான் இங்கே வந்து வேறு மாதிரி மாற்றி சொல்லிட்டு இருக்கான். கண்மணி அக்காவுக்கும் இவனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இப்போ சொல்லுங்கள் கண்மணி அக்கா, நான் எல்லா உண்மையும் சொல்லிட்டேன், இப்போ அது சொல்லுங்கள் அப்படின்னோடனே அப்புறம் நடந்த விஷயத்தெல்லாம் கண்மணி சொல்கிறாங்க. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து என் பொண்ணோட மானத்தை காப்பாற்ற தான் இவ்வளவும் பண்ணியாமா நீன்னு சொல்லிட்டு பவியோட அப்பா அம்மா வந்து நன்றி சொல்கிறாங்க கண்மணிக்கு. அடுத்து வந்து கண்மணி அக்கா ஏங்கா இதெல்லாம் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு பவி வருத்தம் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் பார்த்து அன்பு வந்து எல்லாரையும் கேள்வி கேட்குறாரு. இப்போ புரியுதா கண்மணி எப்படிப்பட்டவன்னு சொல்லிட்டு, அவளை போய் இந்த கேவலமாக படுத்துனீங்க, சரி நீங்களாம் மனுஷங்களா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக வராரு.